கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. இப்போது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இதில் வேரியஸ் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 1376 வேக்கன்சிஸ் இருக்குது ஆல் ஓவர் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்ஆர்பிஸ்லேயும். சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/9/2024. சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 17/8/2024 ஓப்பன் ஆகும். இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத இனிமேல் தான் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ், அதாவது 2019 இந்த சேம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் எவ்வளவு வேக்கன்சிஸ், என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தா நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின வீடியோவும் நம்ம கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கரண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா 1376 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டயட்டிஷியனில் வந்து 5 வேக்கன்சி இருக்குது. நர்சிங் சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 713 வேக்கன்சி. ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் 4 வேக்கன்சி. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டில் 7 வேக்கன்சி. டென்டல் ஹைஜினிஸ்ட்டில் 3. டயாலிசிஸ் டெக்னீஷியனில் 20 வேக்கன்சி. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3ல் 126 வேக்கன்சி. லெபார்டரி சூப்பர்டென்ட் கிரேட் 3ல் 27 வேக்கன்சி. பெர்ஃபியூஷனிஸ்ட்டில் 2 வேக்கன்சி. ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2ல் 20 வேக்கன்சி. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் 2 வேக்கன்சி. கேத் லேப் டெக்னீஷியனில் 2 வேக்கன்சி. ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட்டில் 246 வேக்கன்சி. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனில் 64 வேக்கன்சி. ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் 1 வேக்கன்சி. கார்டியாக் டெக்னீஷியனில் 4 வேக்கன்சி. ஆப்டோமெட்ரிஸ்ட்டில் 4 வேக்கன்சி. இசிஜி டெக்னீஷியனில் 13 வேக்கன்சி. லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் 94 வேக்கன்சி. ஃபீல்டு ஒர்க்கரில் 19 வேக்கன்சி. சரிங்களா? இதற்கான ஏஜ், அதாவது 1/1/2025 அன்னைக்கு என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனை விட இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் கொடுத்து தான் வந்து இதில் நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க. வித்தவுட் ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா, கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கான ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் மெஷராக வந்து COVID-19 பேண்டமிக்கில் இருக்கிறதுனால இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்றதுனால 2019 அப்புறம் இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதுனாலையும் 3 வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து இந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 1/1/2025 அன்னைக்கு இந்த அப்பர் ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 1/1/2025. சரிங்களா? ஓகே. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கணுன்றதை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக வந்து ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுமே வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? SC ST OBC NCL EWS எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சரி ரிசர்வேஷன் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படியும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் படியும் உண்டு. எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடக்கும். CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடக்கும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWBD கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் EBC கேண்டிடேட். அதே மாதிரி ஒன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறாங்க, கேண்டிடேட் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பே பண்ண 250 ரூபாய் அமௌண்ட்டுமே வந்து பேங்க் சார்ஜஸ் போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பே பண்ண 500 ரூபாயில் 400 ரூபாய் வந்து பேங்க் சார்ஜஸ் போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அவங்க CBT எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னா. சரிங்களா? எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னா சீரியல் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு 400 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடும் பேங்க் சார்ஜஸ் போக. சீரியல் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 250 ரூபாயும் ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? ஓகே.
எக்ஸாம் அட்டன் பண்ண கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் வரும், எல்லா கேண்டிடேட்டுக்கும் வராது. எக்ஸாம் அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் ரிட்டன் வராது. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுவாங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது எப்படி என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சென்னை ஜோனுக்கு rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட் தான் வந்து அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ணுறது. அந்த வெப்சைட்டு கீழே தான் வந்து பார்ட்டிசிபேட்டிங் ஆர்ஆர்பியோடைய வெப்சைட் நமக்குலாம். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸு இது எல்லாமே வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போட முடியும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா விதமான கம்யூனிகேஷனும் இந்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் வரும். சரிங்களா? ஓகே, இதில் பழைய நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்னதுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி, என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இதை 2019 நடந்த சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அதனுடைய டீட்டெயில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1937 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டயட்டிஷியன், ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ வந்து அதை தான் வந்து நர்சிங் சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. டென்டல் ஹைஜினிஸ்ட், இந்த மாதிரி எல்லா இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் போஸ்ட் எல்லாமே வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஏஜ் லிமிட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30, 35 இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து 43 வரைக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து COVID-19 வந்து ரீசனாக சொல்லி வந்து இப்போ 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். பேமெண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் நடந்தது. கொஷின் பேப்பர் வந்து சிங்கிள் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடந்தது. 90 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் 120 மினிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். அதாவது உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டிக்கான எக்ஸாம் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அரித்மெட்டிக் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் 100 மதிப்பெண்ணுக்கு வந்து இருக்கும். இதில் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து 70 கொஷின்ஸ் 70 மதிப்பெண் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின் இருக்கும், 10 மார்க்கு. ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின் 10 மதிப்பெண். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின் 10 மதிப்பெண் இருக்கும். சரிங்களா? இதில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதற்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அதாவது 3 கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 மதிப்பெண் வந்து போகும். அதாவது 1/3 அப்படின்ற இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து போகும். தப்பான கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, தப்பான ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஷினுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் போகும். சரிங்களா? கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 40% எடுக்கணும். ஓபிசி எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 30%, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 25% எடுக்கணும். சஃபிஷியன்ட் கேண்டிடேட் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிலாக்ஸேஷன் 2 மார்க் வரைக்குமே ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில். இதற்கான மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சென்டர்ஸில் வேரியஸ் பேட்சஸில் நடக்குது எக்ஸாம் அப்படின்றதுனால நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அதற்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கலர் ஃபோட்டோ வச்சுருக்கணும், சிக்னேச்சர் வச்சுருக்கணும். இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வந்து ஏன்னா ஃபீ
ஃப்ரீ ட்ராவல் பாஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடும்பொழுது பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ராவல் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ரயில்வேல. சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரைபு வச்சு நீங்கள் எழுதுகிறாங்க பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ஸ்க்ரைபுடைய ஃபோட்டோவும் தேவை. சரிங்களா? என்ன ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் தெளிவாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேக்கன்சி என்னென்ன இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த ஆர்ஆர்பியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது. சரிங்களா? டயட்டீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்சி வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டீஷியன் 1 வருட கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரைனிங் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு ப்ளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்னா அவங்க எலிஜிபிள். ஸ்டாஃப் நர்ஸ் இப்போ வந்து நர்சிங் சூப்பர்டென்ட் அப்படின்ற பேரில் இருக்குது. அதற்கு வந்து ரெஜிஸ்டர்டு நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரியாக முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். 3 இயர்ஸ் கோர்ஸ் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? டென்டல் ஹைஜீனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சயின்ஸ் பயாலஜி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக வந்து டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து டென்டல் ஹைஜீனில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டென்டல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 2 வருடம் வந்து டென்டல் ஹைஜிஸ்ட்னாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ப்ளஸ் டிப்ளமோ இன் ஹெமட்டோ டயாலிசிஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்சி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ட்ரைனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? அடுத்தது ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி மெயின் சப்ஜெக்ட் வந்து பிரான்ச் வந்து கெமிஸ்ட்ரியை முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 1 இயர் டிப்ளமோ ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 1 இயர் வந்து என்டிசியில் ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? அடுத்தது லேப் சூப்பர்டென்ட் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இல்லைனா மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த மாதிரியான இதில் முடிச்சிருக்காங்க. இல்லைனா டிஎம்எல்டி முடிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சியில் எம்எல்டி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எலிஜிபிள் லேப் சூப்பர்டென்ட் கிரேட் 3க்கு. ஆப்டோமெட்ரிஸ்க்கு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கணும். இல்லைனா வந்து டிப்ளமோ இன் ஆப்தல்மாலஜி முடிச்சுட்டு அவங்க வந்து இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கவுன்சிலில் அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? டிப்ளமோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 3 அல்லது 4 வருடம் கோர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபியூஷனிஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி டிப்ளமோ இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி அண்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்க்கு பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரிங்களா? எந்தெந்த கோர்ஸஸ்க்கு எந்தெந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. ரிமைனிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஃபார்மசிஸ்ட் கிரேட் 3 ஓகேங்களா? இப்போ கேட்டிருக்கிறது வந்து ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் அப்படின்றது இருக்குது. ஆனால் வந்து ரெண்டுமே வந்து மோரல்லஸ் சேம் தான். ஏன்னா லெவல் வந்து 5ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் தான். +2 முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப்பில் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை டிகிரி இன் ஃபார்மசி பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. டி ஃபார்முக்கும் சரி பி ஃபார்முக்கும் சரி. சரிங்களா? ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். ரேடியோகிராஃபர் வந்து இருக்குது. ரேடியோகிராஃபரில் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படின்ற பணியிடம் இருக்குது. அதனால் +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி இல்லை எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி முடிச்சுட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கம்பல்சரி. இசிஜி டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு டிப்ளமோவோ சர்டிஃபிகேட்டோ இல்லை டிகிரி கோர்ஸோ இசிஜியில் முடிச்சிருக்காங்க. கார்டியாலஜி இல்லைனா கார்டியோ டெக்னீஷியன் கார்டியாலஜி டெக்னிக்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். லேடி ஹெல்த் விசிட்டர் வந்து இல்லை. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 வந்து இருக்குது. 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் எம்எல்டி முடிச்சிருக்காங்க டிஎம்எல்டி முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெடிக்கல் லேபில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் 1 இயர் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் இருந்த லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ். இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் வேக்கன்சிஸ்லாம் நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டோம்.
பேராமெடிக்கல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுடைய சிலபஸ், அவங்களுடைய கோர் சப்ஜெக்டுடைய சிலபஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனுடையது. இந்த நோட்டிஃபிகேஷனோடதை நம்ம செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம். இப்போ ஒரு ஓவர்வியூ மாதிரி என்னென்ன டாபிக் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஐஜிகேர் எக்ஸாமும் வரப்போகுது. ஜிப்மர்லேயும் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. எய்ம்ஸ் நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. நர்சிங் ஆஃபீஸருக்கு நார்செட்டில் வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் இதுவுமே நம்ம வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் பிளானிங்கில் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் சயின்ஸும் சரி, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸு, ஆப்டிடியூடு, அதே மாதிரி ரீசனிங், இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான இதுவுமே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து காமனாக இருக்கக்கூடிய அனைத்து போஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஒன் பை ஒன் டாபிக் வைஸும் சரி, ஜென்ரலாக கொஷின் பேப்பர் வைஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிளானிங்கில் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட முடியுமோ கண்டிப்பாக போடுறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒன்ஸ் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒன் பை ஒன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயிலாக வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் கண்டிப்பாக வந்து போடுறோம். நன்றி.